அச்சோ, அம்மா எல்லாம் டயர்டாக படுத்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம அம்மாவுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சமைச்சு கொடுப்போம். மம்மி, மம்மி, உங்களுக்காக நான் ஏதோ சமைச்சு ஸ்பெஷலாக இட்டாந்துருக்கேன்னு பாருங்க. என்னங்க? தேங்க்யூட செல்லக்குட்டிம்மா. இங்கே வாங்க பார்க்கலாம். மம்மி, உங்களுக்காக ஸ்பெஷலாக ஸ்ட்ராங்காக காஃபியும் காலிஃப்ளவர் சில்லியும். மம்மி, டே காலிஃப்ளவர் சில்லி சூப்பர்ரா, செம்மையாக சூடாக மொறுமொறுன்னு இருக்கு. காஃபி அதை விட சான்ஸே இல்லை. தேங்க்யூட செல்லக்குட்டிம்மா. சரி மம்மி, எனக்கு படிக்க டைம் ஆயிடுச்சு, நான் படிக்க போகிறேன். சரி, நம்ம இப்போ போய் டின்னர் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ தான் செஞ்சு முடிக்க முடியும். அடக்கடவுளே, கிச்சனெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தானே டயர்டாக இருக்குன்னு போய் படுத்தேன். இவ அன்புக்கு ஒரு அளவு இல்லையா? சரி, எப்படியும் சமைக்கணும்னா க்ளீன் பண்ணி தான் ஆகணும். மறுபடியும் முதல்ல இருந்து. வாணி, கொஞ்சம் சீக்கிரம் வாப்பா. a plus b the whole square is equal to a square plus 2ab plus b square. என்னப்பா உனக்கு பிரச்சனை? படிச்சுட்டு இருக்கும்போது தான் மனுஷன் உயிரை வாங்குவான். என்ன உனக்கு? ஒரே நிமிஷம் தானே கூப்பிடுறேன். இப்போ அந்த ஒரு நிமிஷம் நீ படிச்சு என்ன பெரிய கலெக்டர் ஆக போற. ஒரு நிமிஷம் வாப்பா. சரி இரு, வரேன். என்ன? இந்த புடி, டவலுக்கு தான் கூப்பிட்டேன்னு தெரியும். என்ன? தேங்க்யூப்பா. எப்படிப்பா உனக்கு தெரியும் எனக்கு டவல் தான் வேணும்னு சொல்லிட்டு? அட கடவுளே, இது ஒரு பெரிய விஷயம். டெய்லி காலையில் உள்ளே போய்ப்பேன், வாணி டவல் வாணி அப்படின்னு கூப்பிடுவேன். டெய்லியும் எடுத்து வந்து கொடுத்து எனக்கு பழகியே போச்சு. எப்போதான் நீ உன் டவல் எடுத்துகிட்டு போவ? வாணிமா, இங்கே வாடா, நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல. சீக்கிரம் வா, படம் பார்த்தது போதும். இதோ வரமா. புக் எடு சீக்கிரம். அதோ புக் எடுக்கிறேன். உங்ககிட்ட முன்னாடியே ஒன்று சொல்லணும். நான் என்ன ஆளான்னு முடிவு பண்ணிட்டேன். நான் டாக்டர் ஆளான்னு இருக்கேன். என்னடா சடனா? அப்படியே என்னடானா பிஸ்னஸ் விமன் ஆகணுன்ட்டு இருந்தேன், இப்போ திடீர்னு டாக்டர். சரி, எதுனாலும் ஓகேடா, சூப்பர். அதுவா மம்மி, நான் ஒரு படம் பார்த்தேன். அதில் அந்த டாக்டர் வந்துட்டு அந்த ஒரு பொலிட்டீஷியன் உயிரையே காப்பாற்றிட்டாங்கம்மா. ஆனாலும் பேசாமல் நான் பொலிட்டீஷியன் ஆகிட்டா. ஏன்னா அந்த படத்தில் அந்த பொலிட்டீஷியன் சுற்றி 24 ஹவர்ஸும் அவருக்கு சேவை செய்ய அத்தனை பேர் இருந்தாங்கம்மா. பேசாமல் நான் பொலிட்டீஷியன் ஆகிட்டா. சரி கண்ணு, முதல்ல புக் எடு, அப்போ தான் இதெல்லாம் ஆக முடியும் நம்மளால. ஆனால் மம்மி, நான் வந்துட்டு என்ன நினைக்கிறேன்னா, இவங்க 2 பேருமே சூப்பராக நடித்தாங்க. அப்போது பேசாமல் அப்போ நான் ஆக்டர் ஆகிட்டா. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அடக்கடவுளே, மொபைலை பார்த்துட்டு இதெல்லாம் உனக்கு தோணுதா? முளைச்சி 3 இலை விடல. எடுக்குச்சிய புக் எடுக்க போறியா இல்லையா? இப்போ எடுக்க மாட்டேன். நீ என்ன பண்ணுவ? வாணி, இங்கே வா. தலையை பாரு எப்படி இருக்குன்னு. தேங்காய் நார் மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு எண்ணெய் கிடையாது. எப்போ பாரு ஸ்டைலுன்ட்டு எண்ணெத்தையோ போட்டு முடியல போட்டு சூடாக வச்சு அதை எப்படி இழுத்து விட்டுறது. முடிய பாரு எப்படி தொங்கிட்டு இருக்குன்னு. வா வா, கொஞ்சம் எண்ணெய் தேய்ப்போம். போமா, சும்மா நேற்று தான் நான் ஸ்ட்ரைட்னிங் பண்ணேன், அப்புறம் போயிடும். எப்போ கேட்டாலும் ஏதோ ஒரு சாக்கு போக்கு சொல்லு சாமி. சரியா, இன்னைக்கு எந்த நாள் விட போகிறதில்ல. எண்ணெய் தேய்ச்சிட்டு ரெட்டச்சரை போட்டு தான் போக போகிறேன், புரியுதா? மம்மி, நாளைக்கு நான் ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகணும் மம்மி. அதுக்கு தான் மம்மி நேற்று நான் ஸ்ட்ரைட்னிங்கே பண்ணேன். சரி, தேய்ச்சி விடுங்க. இப்போ போய் கண்ணாடியில் பாரு முடி எப்படி இருக்குதுன்னு, புரியுதா? இப்போதான் லட்சணமாக இருக்கிற. ரொம்ப லட்சணமாக இருக்கு மம்மி. சரி போய் படிக்கிற வேலையை பாரு. அப்புறம் நாளைக்கு காலையில் நேரத்தில் எழுப்பி விட்றேன். தலைக்கெல்லாம் குளிச்சுட்டு நீ எண்ணெத்தையும் சூடு வைப்பியோ எண்ணெத்தையும் வச்சுட்டு போ ஃப்ரெண்ட்ஸ் கூட. அடக்கடவுளே, ஆமாம், நீ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறத பற்றி என்கிட்ட சொல்லவே இல்லையே, பர்மிஷனை கேட்கலையே, அப்புறம் எங்கே போக போகிற? அப்பாடா, இப்போ தான் வேலை முடிஞ்சிச்சு. குக்கரும் வச்சாச்சு. இது ஒரு 4 விசில் வந்தால் ஓகே. சரி, அது வரைக்கும் இன்னும் 10 நிமிஷம் ஆகும். நம்ம அதுக்குள்ளே போய் தைக்க கொடுத்ததை வாங்கிட்டு வந்துடலாம். வாணியை கூப்பிட்டு கொஞ்சம் பார்க்க சொல்லுவோம். வாணி, இங்கே வா கொஞ்சம். சொல்லுங்க, எதுக்கு கூப்பிட்டீங்க? இல்லைடா, நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்துடுறேன். குக்கரை வச்சுருக்கேன். ஒரு 4 விசில் வந்தேன்னா ஆஃப் பண்ணிவிடு, சரியா? அதெல்லாம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆனால் எங்கே போகிறீங்க? ஏன், உங்கள்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு தான் போகணுமா? சொல்லாமல் போகக்கூடாதா? 5 நிமிஷத்துக்கு வருவேன், புரியுதா? அப்போ நீங்கள் வந்தே வைக்கலாம்ல. 5 நிமிஷம் தானே ஆகும். குச்சி எடுத்துன்னு வையே. உன்னால் பார்க்க முடியுமா முடியாதா? அவ்வளோதான். வெயில் வேற பயங்கரமாக அடிக்குது. நான் உனக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன், சரியா? சரிம்மா, குக்கர் நான் பார்த்துக்கிறேன், ஆஃப் பண்ணிடுறேன். ரூமுக்கு போனால் நான் தூங்கிடுவேன். சரி, இங்கேயே இப்போ ஃபோன் பார்த்துட்டு. ஆமாம், அம்மா எத்தனை விசில் சொன்னாங்க? சரி, காசா பணமா? விசில் தானே, வந்துட்டு போட்டேன். ஆமாம், அம்மா எத்தனை விசில் சொன்னாங்க? சரி, காசா பணமா? விசில் தானே, வந்துட்டு போட்டோம். ஐயோ, விசில் வரும்னு வெயிட் பண்ண குக்கர் மூடி பறந்து வருது. என்னடா அம்மாவும் இதே
வாணி குக்கர் ஆஃப் பண்ணிட்டியா? நான் இதுக்காகவே ஓடி வந்துட்டேன். ஏன் கண்ணு வாணி, ஸ்ட்ரீட் டாக் ஃபுட்டு வச்சுட்டு போனால் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து மூஞ்சில் ஓட்ட வச்சு நின்றுருக்க, என்னத்துக்கு? மா, என் மூஞ்சில ஃபுட் தானே இருக்கு. ஓ, ஒரு வேளை வெடிச்சதுல ஒட்டி இருக்குமோ? சரி சரி, தெரியல மம்மி. என்னது, குக்கர் வெடிச்சிருச்சா? வெடிக்கிற வரைக்கும் என்ன சாமி பண்ணிட்டு இருந்த? நான் தான் 4 விசில் வந்தானே ஆஃப் பண்ணுன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் எத்தனை விசில்னு மறந்துட்டேன், ஃபோன் பார்த்துட்டு இருந்தேனா, அதுதான். நான் மொத்தமாக 17 விசில் தான் விட்டேன், ஆனால் அது வெடிச்சிருச்சு மம்மி. அட கடவுளே, உன்னையே நான் எப்படி மேய்க்கிறது? மம்மி, எங்களை வெளியே கூட்டிட்டு போறீங்களா நீங்கள் இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயாக இருந்தா? டேய், இப்போ தாண்டா குக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்னைக்கு சண்டே இல்லை, கொஞ்சம் ஒர்க்கெல்லாம் இருக்குது, முடிச்சுட்டா நம்ம போகலாம், சரியா? சரி மம்மி, நாங்கள் படிக்க வேண்டியதெல்லாம் படிச்சிடறோம். உங்களுக்கு எதாவது எங்கள் ஹெல்ப் வேணும்னாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நம்ம வெளியே போகலாம். எங்கே கூட்டிகிட்டு போனாங்களே? சரிடா, ஓகேடா, நீங்கள் போய் படிங்க. நம்ம அதுக்குள்ளே ஏதோ ஒரு பிளான் பண்ணி கிளம்பிடலாம், ஓகேவா? சரிடா, இப்போ தானே சாப்பிட்டோம், கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஈவினிங்காக ஒரு 4:30க்கு அப்படி நம்ம வெளியே கிளம்பலாம், ஓகேவா? சரி மம்மி. சரி மம்மி. சரி சரி, நான் அம்மா இப்போ எழுப்பி கிளம்பிட்டா குளிக்க போட்டான்னு கேட்குறேன். இல்லை வாணி, அம்மா தூங்கிட்டு இருக்காங்கல்ல, நம்ம அம்மா எந்திரிச்சக்கப்புறம் கேட்போம். இல்லைன்னா நம்ம குளிச்சு ரெடியாக இருப்போம். அம்மா எந்திரிச்சக்கப்புறம் அப்படியே அம்மா கூட்டிகிட்டு போயிடலாம். மம்மி, நீங்கள் எந்திரிக்கிறதுக்கு தான் நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். வெளியே போகலாமா? நான் வேறு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டேன். டேய், டைம் என்னடா? மம்மி, இப்போ டைம் 7:30. அடக்கடவுளே, சரிடா, நம்ம நெக்ஸ்ட் சண்டே போகலாமா? இதே தான் நீங்கள் லாஸ்ட் சண்டேவும் சொன்னீங்க. சரி சரி, நான் உங்களுக்கு பிடிச்ச ஃபுட்டு ஆர்டர் பண்ணி தரேன், சரியா? ராணி, எங்க கிளாஸ்ல புதுசா ஒரு பையன் வந்திருக்கான், பார்க்க செம்மையா இருக்கான். அவன் பேர் தனுஷா. ஆஹா, நடத்து அம்மா கிட்ட தப்பி தவறி குடி சொல்லிடாத, அவ்வளவுதான். சரி சரி, அம்மா கேட்ட போறாங்க. அடக்கடவுளே.